ஜனவரி 25. ஒவ்வொருவரும் முக்கியம். ஒருவர் கூட நெறித்தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணகத் தந்தையின் திருவுளம். மத்தேயு 18:14. இயேசுவின் காலத்தில் அவரைப் போல் அதிக வேலைப்பளு இருந்தவர் எவரும் இல்லர். அவருக்கு வேலை அதிகம், இருந்த வேலையோ கொஞ்சம். எப்போது பார்த்தாலும் அவரைச் சுற்றி கூட்டம். ஆனாலும் தனிநபருக்கான அவரது அன்பு என்றும் குறையவில்லை. எடுத்துக்காட்டாக யோவான் நற்செய்தி நூலை பாருங்கள். முதல் அத்தியாயத்தில் பேதுரு, பிலிப்பு, நாத்தான்வேல் ஆகிய நபர்களை தனித்தனியே சந்திக்கிறார். 2ஆம் அத்தியாயத்தில் ஒரு மணவீட்டில் வேலைக்காரரோடு நேரம் செலவழிக்கிறார். அடுத்த அத்தியாயத்தில் இரவு வேளையில் நிக்கோதேமோவோடு பேசிக் கொண்டிருக்கிறார். 4ஆம் அத்தியாயத்தில் சமாரிய பெண் உதவியற்ற திமிர்வாதக்காரனுக்கு உதவுகிறார். 5ஆம் அத்தியாயத்தில். மீதி அத்தியாயங்களை நீங்களே படித்து பாருங்கள். தனிநபரின் மதிப்பை வலியுறுத்த இயேசு அடுத்தடுத்து 3 உவமைகளை தந்தார். லூக்கா 15. மேய்ப்பனின் 100 ஆடுகளில் ஒன்று தொலைந்து போகிறது. 10 வெள்ளிக்காசுகளில் ஒன்றை ஒரு பெண் தொலைக்கிறாள். ஒரு தந்தையின் 2 மகன்களில் இளையவன் எங்கோ சென்று விடுகிறான். ஆனால் இம்மூவரும் தொலைந்ததை கண்டுபிடித்ததும் மற்றவர்களை தங்களோடு மகிழ்ந்திருக்க அழைக்கிறார்கள். இதிலிருந்து நாம் அறிவதென்ன? 1% 10%, 50% என்பது காரியமல்ல. ஒவ்வொருவரும் கடவுளுக்கு முக்கியம். திருப்பணியாளன் என்றால் யார்? அவன் இழந்து போனதை தேடிச் செல்கிறவன். லூக்கா 19:10. இந்தியா தேடுவோர் நிறைந்த நாடு. தொலைத்தவர் கடவுள், தொலைந்தவன் மனிதன். தொலைத்தவர்தான் தொலைந்ததை தேடிச் செல்ல வேண்டும். ஆனால் இந்திய மதங்களோ தொலைத்தவரை கண்டுபிடிக்க மக்களை அங்கும் இங்கும் துரத்துகின்றன. விளைவு 30 முக்கோடி தெய்வங்கள். ஆனால் இறைவன் இயேசு மனிதனை தேடி வந்தார் என்பதே திருமறை கூறும் உண்மை. சமுதாயத்தின் எல்லா துறைகளிலும் தேடுவோர் உண்டு. சமூக அந்தஸ்து எதுவானாலும் மனிதனின் தேவை ஒன்றுதான். பிலிப்பி நகரில் இருந்த அந்த சிறைச்சாலை அதிகாரியின் பணி சிறை கைதிகளை திருத்துவதுதான். ஆனால் அவனே இன்னும் திருந்தாமல் மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அப்போஸ்தலர் நடபடிகள் 16:30. ஒவ்வொருவரும் முக்கியம் என கற்றுக்கொள்வதே இயேசு போன்ற தொண்டனாய் மாற முதற்படி. மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம். நாம் முயன்றிடுவோம். நாம் உழைத்திடுவோம். நாம் ஜெயித்திடுவோம். கீர்த்தனை வே. சந்தியாகு ஐயர், மதுரை.